ஹாய் நண்பர்களே, இப்போதான் எல்லா சமையலும் முடிஞ்சிச்சு. பாருங்க, கிட்ட வாங்க. பீஃப் குடல் குழம்பு சாம்பார்னு சொல்லலாம், எது வேணால் சொல்லலாம். அது அதே மாதிரி இது பாருங்க, பீஃப் சாம்பார். பார்த்தீங்களா, சாதம் இருக்குது. இப்போது உங்ககிட்ட பேசி பேசி எனக்கு பசி எடுக்குது. முதல்ல சாப்பிடுவோம், அப்புறம் சாதம், பீஃப் குடல் குழம்பு, அப்புறம் வேறு என்ன, சாம்பார், பீஃப் சாம்பார். கிட்ட வாங்க. பார்த்தீங்களா, பீஃப் சாம்பார். சரி, இது எப்படின்னு உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். பாருங்கள், உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. ரொம்ப சுடசுடாக இருக்குது. இந்த கெட்டியாக இந்த வெள்ளை சாதத்துக்கும் இதுக்கும் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேன் பாருங்க, செம்ம வேறு லெவல் டேஸ்ட்டு. பீஃபு இருங்க, பீஃப் கூட ஒரு மாதிரியாக இருக்குது. ஆனால் பீஃப் குடல் குழம்பு சாம்பார் அருமையாக இருக்குது. ரொம்ப பசி எடுக்குது. டைம் ஓவர் ஆகிடுச்சு இல்லையா? ரொம்ப சூடாக இருக்குது. என்ன சொல்கிறேன், கொஞ்சம் கிட்ட வாங்க. பாருங்கள், ரெண்டு டேஸ்ட்டு பாருங்கள். நீங்களாம் சாப்பிட்டீங்களா இல்லையா? உண்மையிலே சொல்கிற பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குது. ரெண்டு இது காம்பினேஷன். இன்னும் சூப்பராக இருக்குது. பேச்சே வரல, இன்னும் பசி வர ஒரு பக்கம். டைம் வர ஓவர் ஆச்சு இல்லையா? நீங்கள்லாம் ஒரு வாயை பார்த்துட்டு இருக்கீங்களா? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அனைவருக்கும் சாரி, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா? வேணா வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க, சாப்பிடுவீங்க. யாருக்கெல்லாம் பீஃபு குடல் குழம்பு பிடிக்கும், பிடிச்சவங்க சாப்பிடுங்க, பிடிக்காதவங்க விட்டுருங்க. நான் கம்பல் பண்ணலை. ஒரு இடத்துக்கு ஒரு டேஸ்ட் இருக்கும். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் சாப்பிட்றேன். அதே போல் நீங்கள் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. நான் யாரையும் கம்பல் பண்ண மாட்டேன். வேறு லெவல் டேஸ்ட்டு. சரி நண்பர்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.